இந்த அரசு மக்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றுமோ நிறைவேற்றாதோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். இந்த சமூக குற்றங்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் இதெல்லாம் காரணம் மதுக்கடைகள், மதுதான், போதைப் பொருட்கள் தான் காரணம் என்பதை முதல்வரே கூறுகிறார். அப்படிப்பட்டு இருக்கும்போது இதை போர்க்கால நடவடிக்கையில் அனைத்து மதுக்கடைகளையும் மூடிவிட்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது போல பீகாரில் மூடினாங்க. ஆனால் சாத்தியம் இல்லாத ஒன்றும் இல்லை. பழைய அதிகாரிகள் அதே மாதிரி குழுக்களை போடுவது நல்லதில்லை. பொதுநலவாதிகளை ஒரு குழுக்களாக அமைத்து பூரண மதுவிலக்குக்கு என்ன சாத்தியம் என்பதை தீர்வு காண இந்த அரசு முன்வர வேண்டும். மதுக்கடைகள் கொஞ்சம் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூடியும் இருக்கிறாங்க, அதற்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் முழுமையாக மூடணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மதுவினால் மது குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு மதுவினால கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு பெண்களும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு அச்சப்படுறாங்க. நிறைய கைம்பெண் விதவைகள் அதிகமாக வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே காரணம் மது தான். அதனால் தமிழக அரசு மதுக்கடைகளை பூரணமாக மூடிடணும் அப்படின்றது அனைத்து பெண்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மதுவின் கைகளில் மாணவர்கள் என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிறு வயது மாணவர்கள், ஒரு 17 வயசு மாணவர்கள், 15 வயசு மாணவர்கள், 3 பேர் மது சாப்பிட்றாங்க, ஒருத்தங்க வெட்டிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சீர்கெட்டு போச்சு. மது குடிச்சு படிக்கிற வயசில் நம்ம எதுக்காக நம்முடைய கடமை என்னங்கிறதே மறந்து மாணவர்களை மது சீரழித்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற அதிகப்படியான கடைகள், மது ஈஸியாக மாணவர்கள் கையில் கிடைக்கக்கூடிய வழிகள், அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாணவர்களை மாற்றிருச்சு. ஒரு எதிர்கால சமுதாயத்தை நம்ம என்னதான் மக்களுக்கு நல்லது செஞ்சால் கூட, நம்ம மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினா கூட அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணும். அந்த சமுதாயத்துக்கு நாம என்ன செஞ்சோங்கிறத கேள்வி இருக்கு. அதனால மதுவை சுத்தமாகவே ஒழிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. கடை எடுத்துட்டா என்ன, எல்லா காசும் நல்ல நன்மைக்கு போய் சேரும், உழைக்கிற காசு வீட்டுக்கு போயிடும். இல்லைன்னா என்ன, குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு இப்படியே காலம் பூரா போயிட வேண்டியதுதான். உழைக்கிறதுக்கு குடும்பத்துக்கு தானே உழைக்கணும். அந்த காசு குடும்பத்துக்கு போகலன்னா எப்படி? அதுதானே கரெக்டு. எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த போதைங்கிறதே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். பார்த்தீங்களா, அந்த குஜராத் இந்த இதெல்லாம் எப்படி இருக்குது? அது மாதிரி ஏன் தமிழ்நாடு ஒரு முன்னேற்றத்துக்கு போனால் முன்னோடி மாநிலமாக வரலாம்ல? மதுவிலக்கு வேணாம், மதுவே வேணாம் சார் ஃபஸ்ட்டு. ஏன்னா வருங்கால சந்ததியினரும் அதுக்கு அடிமையாகிடுறாங்க. அதோட எஃபெக்ட் விளைவுகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட நரம்பு தளர்ச்சியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. எதிர்காலமே நம்மளோட நாட்டில் தான் இருக்குது, நம்ம இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அவங்கள நல்லபடியாக கொண்டு வரணுங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இனிமேல் வரக்கூடிய சந்ததியினருக்கு அதுவே இல்லாமல் இருந்தால் அது பெரிய விஷயம் இல்லையா? பூர்ண மதுவிலக்குனால இங்கே நிறையா ஒயின் ஷாப்னால நம்ம நிறையா பிரச்சனை இருக்குது. போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, நிறையா விபத்து நடந்துருக்கு. இது ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. பூர்ண மதுவிலக்கு கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும்.